காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து யமுனா எங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளாடி அது ஏன்டி கேட்குற, அவள் வந்து சுத்தமாக சரியில்லடி, ஒரு மாதிரி தான் இருக்கா. இல்லைம்மா இன்னைக்கு எக்ஸாம் இல்லை அவளுக்கு அப்படின்னோடனே, ஆமாடி எக்ஸாம் தான், ஆனால் அவள் எங்கே ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. யமுனா எங்கே இருக்க அப்படின்னோடனே, எக்ஸாம் கிளம்பலையா, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எதுக்காக இப்படி இருக்க, என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. உண்மையை சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, முகம்லாம் நல்லாவே இல்லை, அம்மா வேற நீ சரியாக வந்து இருக்க மாட்டேங்கிற சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து யமுனா வந்து அப்படியே கட்டிட்டு அழறாங்க காவேரியை. என்ன ஆச்சுடி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோட, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, ஏன் இப்படி இருக்க, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன், அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து யமுனா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைக்கான்னு மறைக்க பார்க்குறாங்க. உடனே வந்து இப்போ சொல்ல போறியா இப்போ இல்லையானோன்னா, அது வந்துக்கா நான் நிவினை பார்க்க போனேன். எதுக்குடி அவனை பார்க்க இப்போ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு வழி இல்லைக்கா, நான் நிவினை பார்க்கணுன்னு நினச்சேன், அவர்கிட்ட விஷஸ் வாங்கணும்னு நினச்சேன், அதனால தாக்கா போனேன். ஆனால் அவருக்கு எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டே கொடுத்துட்டாருக்கா அப்படின்னோடனே, என்னடி சொல்கிற, ஆமாக்கா என்னை சுத்தமாக பிடிக்கலையா அவருக்கு, அவர் மனசில் நான் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து நீ என்னை மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிடி, அவர் மனசில் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு, அதுக்காக நீ ஏன்டி டென்ஷன் ஆகிற அப்படின்னோடனே, இல்லைக்கா ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னாருக்கா, அதுதான்க்கா என்னால் தாங்கிக்கவே முடியல. என்னடி சொன்னார், இல்லைக்கா அது வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பாருக்கா நீ அவரையும் என்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னல, ஆமாம் ஆனால் அது வந்து நடக்கவே நடக்காதுக்கா. ஏன் நடக்காதுன்ற, ஏன்னா அவர் பழைய காதலை மறக்கலக்கா. என்னடி சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்துக்கா உன்னை விரும்பினார்லே அவர், நீ அவரும் லவ் பண்ணீங்கல்ல, உன்னை அவரால் மறக்க முடியல, இப்போ ஒன்று தான் நினச்சிட்ருக்காரு. காவேரி வந்து கூட நான் சேருவேன்றாரு, அவள் தான் என் மனசில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, உனக்காக காத்துட்ருப்பேன்னு சொல்கிறாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. நீ என்னடி சொல்கிற, ஏன் இதெல்லாம் அவர் பண்ணுறாரு அப்படின்னு, எனக்கும் ஒன்றும் புரியலக்கா அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அந்த நிவினுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நிவின் என்ன சொன்னாலும் சரி, அதை ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்காத, புரியுதா, நிவினை உன் கூட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு, அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு செய்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் புரியல, உன்னை டைவர்ட் பண்ண கூட அப்படி பண்ணியிருக்கலாம். இல்லைக்கா அவர் கண்ணில் வந்து உண்மை தெரிஞ்சதுக்கா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, சரிடி அவர் அப்படி நினச்சிருந்தா அது அப்படி ஆகிடுமா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, எப்படி அப்படி அவர் நினைக்கலாம், நான் அதை பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒழுங்காக போய் எக்ஸாம் எழுது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அழுவக்கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது இந்த விஷயம், போய் முதல்ல நல்லா எக்ஸாம் எழுதி முடி, ஓகேவா அப்படின்னோடனே, சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க காவேரி. அந்த நிவினுக்கு இருக்குது அப்படின்னு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. நான் காவேரி பேசுகிறேன் அப்படின்னோன்னா, சொல்லு காவேரி எனக்கு தெரியுது அப்படின்றாரு. உடனே உங்களை மீட் பண்ண வர முடியுமான்னொன்னே, நிச்சயமாக உடனே வந்துடுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரியை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து நிவின் வந்து கிளம்புறாரு. இங்கே காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்ன காவேரி வேலைக்கு வரலையா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லைங்க இன்றைக்கி யமுனா எக்ஸாம் எழுத போகிறாள், அதனால் ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குங்க, அதை முடிக்கணும், அதனால் நீங்கள் வந்து நீங்கள் கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. இங்கே காவேரி செம்ம டென்ஷனாக போகிறாங்க நிவினை பார்க்க. நிவினை பார்த்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி பார்த்து நிவின் ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாரு. காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நான் எப்படி நல்லா இருக்க முடியும், நிம்மதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னோடனே, என்னாச்சு காவேரி, எதுக்காக இப்படிலாம் பேசுகிற, வேறு என்னங்க பேச முடியும், நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், என்ன காவேரி என்ன ஆச்சு, யமுனா அவங்கள மீட் பண்ண வந்தாளா இல்லையா, ஆமாம் அவள் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க உங்களால் அவள் டார்ச்சர் தாங்க முடியலனா உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, எனக்கு விருப்பம் இல்லை லவ்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என்ன ஏங்க இழுக்கிறீங்க, என் வாழ்க்கையில் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த ஜென்மத்தில் விஜய் தான் என் புருஷன், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, எதுக்காக நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ போய் சொல்கிற காவேரின்றாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இதோட முடியுது.